வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. சட்டமன்றத்துல வழக்கம் போல அண்ணன் இன்னைக்கு பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. பதறக்கூடிய காரியங்கள்லாம் பேசப்பட்ட போது அமைதியா இருந்தவரு இன்னைக்கு பஞ்ச் டைலாக் பேசியிருக்கிறார். அதோட எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் கொடுத்திருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் மாசந்தோறும் செலவுக்கு கொடுக்கிறாரு. இதை தாண்டி தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வராரு. என்ன நடக்குது தோழர்களே? ஆனா விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல ஏடாகூடமா ஏதாவது ஒண்ணு அறிவிக்கிறது, அதுக்கப்புறம் மக்கள் கொந்தளிச்ச பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிய பிறகு அந்த திட்டத்தை வாபஸ் வாங்குறது, அப்படியே குரங்கு தன் குட்டியை இறக்கி விடுற மாதிரி இறக்கி விடுறது, அதுக்கப்புறம் அதுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வாபஸ் வாங்கிக்கிறது. இது அவருடைய வேலையாக இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களை மாவட்ட நிர்வாகம், அதாவது கலெக்டர் வரைக்கும் மாணவர்களை கண்காணிக்க சொல்றாரு. இது ஜனநாயகத்துக்கு விரோதம், அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகளுக்கு எதிரானது. இது அண்ணனுக்கு சொல்லி யார் புரிய வைப்பா? எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்காரு. நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல இன்னைக்கும் அண்ணன் பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. எதிர்கட்சிகள் எல்லாம் ஆதாரத்தோடு பேசுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. ஆதாரமே இல்லாம வாய்க்கு வந்ததை கதைகளாக சொல்லுவது சட்டமன்றத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல முறை அவைத்தலைவரே அவங்ககிட்ட எங்க ஆதாரத்தோட பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்கன்னு அமைச்சர்கள்ட்டே ஆதாரம் கேட்டிருக்காரு. இப்ப ஆதாரமே இல்லாம வாட்ஸ்அப்ல வருகிற கதைகளை சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்காங்க. இவங்க பெருசா அரசியல் புரிதல் இல்லாதனால எதை வேணாலும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது இன்னைக்கு ஆதாரத்தோட பேசுங்க நானே அண்ணன் எந்திரிச்சு கடுப்பாயிட்டாரு. என் டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என் டேபிளுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பல துறைகளுடைய ஃபைல்ஸ் நான் பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், என்ன பிரிக்க விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி பஞ்ச் பேசியிருக்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, யார மிரட்ட ட்ரை பண்றீங்க? உங்க கையில ஆதாரம் இருக்கு, உங்க டேபிளுக்கு ஆதாரம் வந்துருச்சு. அப்போ உங்களுடைய கடமை என்ன? அந்த ஆதாரங்களை வைத்து யார் தவறு செய்தார்களோ அவங்க மேல நீங்க வழக்கு தொடுக்கணும். அதான சரி? இல்ல அந்த ஆதாரங்களை கொண்டு வந்து சட்டமன்றத்துல போட்டு மக்கள் மன்றத்துல போட்டு இவ்வளவு நடந்திருக்கு, இந்த இருக்கு ஆதாரம் அப்படின்னு காட்டணும். இந்த ரெண்டுமே பண்ணாம என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னா நீங்க யாருக்கு கன்சர்னா இருக்கீங்க அல்லது என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கு பதில் சொல்லணும்ல அண்ணே. பஞ்ச் டைலாக்கு ரீல்ஸ் மூலமாக மக்கள் மன்றத்துல தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிற கேவலமான அரசியலை அண்ணன் விஜய் கைவிடணும். இது ரொம்ப மோசமான ஒரு அரசியல். உங்க கையில ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை வைத்து சட்ட நடவடிக்கை எடுங்க. அதுதானே செய்யணும் ஒரு முதலமைச்சரா. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? இதுக்கு இடையில தான் அண்ணன் இன்னொரு முக்கியமான அறிவிப்புலாம் செஞ்சிருக்காரு. பால் விலை கொள்முதல் விலையில 3 ரூபாய் அதிகரிச்சிருக்காரு. திமுக அரசுல 3 ரூபாய் அதிகரிச்சார்ல, உடனே அண்ணன் அதை காப்பி. நானே கேட்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்த போது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பொருளாதாரமும் இன்றைக்கு இருக்கிற பொருளாதாரம் ஒண்ணு இல்ல, செலவினங்களும் ஒண்ணு இல்ல. இன்றைக்கு போர் நடந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து எல்லா பொருள்களினுடைய விலையும் உயர்ந்திருக்கு. அப்போ ஒரு மாடு வளர்க்கிறவங்க அதற்கான தானியத்துல இருந்து, தவிடு புண்ணாக்குல இருந்து, பருத்தி கொட்டையில இருந்து, உணவுக்கான பச்சை தாவரங்கள் வரைக்கும் அத்தனைக்கும் காசு செலவழிக்கிறாங்க. வெறும் 3 ரூபாய் அப்படின்றது பால் கொள்முதல் விலைக்கு பத்தாது. அப்ப நீங்க ஒரு 6 ரூபாயில இருந்து 7 ரூபாய் ஏத்தணும். ரெண்டாவது, ஆவின் பால் இப்ப தட்டுப்பாடு, ஆவின் பால் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா ஆவின் நிறுவனம் கொள்முதலை குறைச்சிருச்சு. விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் பண்றதை குறைச்சிட்டாங்க. அதனால பால் தட்டுப்பாடு. இந்த ஆவின் நிறுவனத்தை முடக்குகிற ஒரு வேலை. இது முதல் அரசு புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு. பால் பொருள்கள் அத்தியாவசிய பொருள்கள், குழந்தையில இருந்து முதியவங்கல இருந்து உடல் முடியாதவங்கல இருந்து அத்தனை பேருக்கும் அத்தியாவசியம் பாலும் பால் பொருள்களும். நீங்க அதெல்லாம் இன்னைக்கு கணக்குல எடுக்காம வெறும் 3 ரூபாய் உயர்த்திட்டேன்னு அதை பெரிய கம்பீரமா சொல்றதுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சரே அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் காரை கொடுக்கறாங்க. எல்லா எம்எல்ஏக்களுக்கும், அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கப்படும். அதுக்கு பராமரிப்பு செலவா 75,000, பெட்ரோல் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து மாசம் 75,000. 25,000 அவர் பிஏ வச்சுக்கிறதுக்கு சம்பளமா கொடுக்கறாங்க. சோ 1 லட்சம். ஏற்கனவே எம்எல்ஏக்களுடைய சம்பளம் 1,05,000. கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு நீங்க கார் கொடுக்கலாம், அது ஒரு உதவியா இருக்கும். 4 கார் 5 கார் 4 கார்னு வச்சிருக்கிற எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு காரு? இது அரசின் வீண் செலவு இல்லையா? விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண முடியாது, கல்வி கடனை தள்ளுபடி பண்ண முடியாது, ஏழை எளிய மக்களுக்கான எந்த உதவியும் கிடையாது. அதை செய்யறதுக்கு நீங்க பணத்தை செலவழிக்க மாட்டீங்க. எம்எல்ஏக்கள்ல பலரும் கோடீஸ்வரவங்க, உங்க கட்சியிலே பல கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு நீங்க கொடுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. 1,05,000 சம்பளம் உயர்த்திய போதே எதிர்த்தவர்கள்
கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு பணம் தேவையில்லை என்று. அந்த நேர்மை இந்த அரசு கிட்ட இருக்கணும். எம்எல்ஏ கிட்ட கார் இல்லைன்னா கார் வாங்கி கொடுங்க, அது வேற. கார் இருக்கிற எம்எல்ஏகள் காரை கொடுத்து நீங்க அழகு பார்ப்பது என்பது வீண் செலவு. 2016 சட்டமன்றத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. ஒரு கம்யூனிஸ்டுகள் கூட ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகாத ஒரு தேர்தல் தான் 2016. ஏன்னா அப்ப கம்யூனிஸ்டுகள் தனியாக 3வது அணியாக நின்றார்கள். அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கம்யூனிஸ்ட் உள்ள போல. அப்ப கலைஞர் ஒண்ணு எழுதுறாரு, ஒரு முக்கியமான நிகழ்வை நான் பார்த்தேன்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து சட்டமன்றத்துக்கு ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அந்த காலத்துல இவ்வளவு ஆடம்பரமான எம்எல்ஏக்கெல்லாம் கிடையாது. இந்த பஸ்ல தான் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்கிட்டு அங்க இருந்து பஸ்ல போய் அங்க சட்டமன்றத்துல இறங்கிப்பாங்க. இது வழக்கம். அப்புறம் எல்லாரும் பணக்காரங்களாயிட்டாங்க, இந்த பஸ் வராது. ஒரே ஒரு கட்சிக்காக இந்த பஸ் வந்துட்டு இருந்துச்சு. யாருக்காக? கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களுக்காக இந்த பஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் உள்ள போகல 2016. அதனால இந்த பஸ் நிறுத்தப்படுது. எல்லாரும் கார் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் போறதுனால பஸ் நிறுத்தப்பட்டிருக்கு. இத முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்னைக்கு வருத்தத்தோட எழுதுறாரு. கம்யூனிஸ்டுகளுடைய வரலாற்று அடையாளம் இந்த பஸ் வந்துட்டு போறதெல்லாம் அது கூட இன்னைக்கு இல்லாம போச்சு. கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் இல்லாதது மக்களுக்கு இழப்பு அப்படின்னு எழுதினார். இன்னைக்கு பஸ்ல போய் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி மக்களோடு மக்களாக நின்று 2 வீலர்ல போய் மக்களை சந்திச்சு இன்றைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களும் பெரிய செல்வந்தர்கள்லாம் கிடையாது, கோடீஸ்வரர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்க கார் கொடுக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரு கார்னு சுண்டல கோயில்ல அள்ளி கொடுக்கற மாதிரி அரசு பணத்தை வெட்டியாக்க கூடாது. இது முதலமைச்சருக்கு சொல்லிக்கிறேன். அதுல அவர் சொன்னார் இல்லையா, ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் ஃபைலு என் மேஜ மேல இருக்குனார் இல்லையா. எனக்கு கேள்வி இருக்கு. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பிரபகண்டா போயிட்டு இருக்கு, ஒரு பரப்புரை பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படிலாம் யாராலையும் ஊழலாம் ஒழிக்க முடியாது. ஊழலை குறைக்கலாம், ஒழிக்கலாம் முடியவே முடியாது யாராலையும். சரிங்க, ஊழலை ஒழிச்சிட்டீங்க. ஆனா நீங்க யாரு? எங்க இருந்து வந்தீங்க? நீங்க ஊழல் பண்ணலையா? ரஜினி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, திரைத்துறையில் நடிகர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்துல பாதி கருப்பு பணம். கருப்பு பணம்னா வரி கட்டாத பணமா தான் இருக்கும். அதை கையில வாங்கிப்பாங்க, அதுக்கு வரி கட்ட தேவையில்லை. அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். அப்படி விஜய் அண்ணாவும் கருப்பு பணம் வாங்கினவர் தான், பாதி பணத்தை கருப்பா வாங்கி வச்சுக்கிட்டவர் தான். இதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சாங்க? 2015 புலியில கண்டுபிடிச்சு, புலிப்படம் வந்த போது டாக்குமெண்ட்ஸ்ல இருந்த பணத்துக்கும் நீங்க கொடுத்த கட்டின வரிக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கண்டுபிடிச்சு 15 கோடி வரி ஏய்ப்பு நடந்ததை கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு போய் இப்ப கோர்ட் என்ன விதிச்சிருக்கு? 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுங்க. 15 கோடிக்கு 10% விலகாம 1.5 கோடி ரூபாய் நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் தான் ஊழலை ஒழிக்கிறத பத்தி பஞ்ச் டைலாக் பேசுறாரு. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குறாரு, காருக்கு நீங்க கட்டுற எந்த வரி பணமும் மக்களுக்கு போய் சேர்றதுதான். அந்த காருக்கு எனக்கு வரி விலக்கு வேண்டும் போய் நீதிமன்றமே அவரை கேட்டுச்சு. என்னங்க சினிமாவில் ஹீரோவா இருக்கீங்க, வெளியே இப்படி வில்லனா தர்றீங்களே அப்படின்ற மாதிரி, நீங்க எல்லாம் சினிமாவில தான் அப்படி நடிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்லாம் நீதிமன்றம் கேட்டுச்சு. அதை கூட நம்ம கண்டிச்சோம். எங்க கேட்கறாங்க, இல்ல ஆமான்னு விடுங்க அப்படின்னு. அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை போட்டு விட்டு ஒழுங்கா வரியை கட்டு அப்படின்னு சொல்லிச்சு நீதிமன்றம். மக்களுக்கான வரியை கூட கட்ட தயங்கி போலி கணக்குகளை காட்டி வரி ஏய்ப்பு செய்த அண்ணன் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல நின்று பயங்கரமா ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எந்த வகையில நியாயம் ப்ரோ? சரி, இது இருக்கட்டும். தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் மேல ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்காரு. இது பாஜக கொடுத்த ஒரு அஜெண்டா. நான் வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன், இது பாஜகவினுடைய அஜெண்டா. ஏற்கனவே டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்த போராட்டம் பயங்கரமான போராட்டமா வளர்ந்துச்சு. ஒரு அமைச்சரவை மாற்றக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை எதற்கும் முதுகு வளையாத பாஜக கும்பலை நிர்பந்தப்படுத்தியது, அமைச்சரவை தூக்குனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல போராட்டம், அந்த போராட்டமும் சக்சஸ். அந்த போராட்டம் எதுக்கு நடத்தினாங்க? பரீட்சை வச்சு அந்த பரீட்சையில ஊழல் நடந்துருச்சுன்னு அந்த பரீட்சையை அந்த அரசு ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அந்த போராட்டமும் பயங்கர சக்சஸ். ஆனா தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிராக போராடியவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அடிச்சாங்க. மாணவர் சங்க தோழர்களையும் வாலிபர் சங்க தோழர்களையும் அடிச்சு மண்டைய உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர் சங்க தலைவரை கல்லூரிக்குள்ள நுழைஞ்சு வகுப்பறையில நுழைஞ்சு கைது பண்ணாங்க. வெளியே போராட்டத்துக்காக 4 பேரா போன தோழர்களை நிறுத்தி 4 பேரா சேர்ந்து போக கூடாது, நாங்க உங்களை கைது பண்ணுவோம், 144 தடை உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்லாம் மிரட்டினாரு திருவெற்றியூர்ல காவல் உயர் அதிகாரி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க மேல வழக்கு போட்டாங்க. ஒரு காவல் அதிகாரி கையவே கடிச்சு வச்சாரு மாணவரை. இப்படி எல்லா விதமான யோக்கியத்தனமான செயல்களை முதலமைச்சரின் கீழே இருக்கிற காவல்துறை செஞ்சிட்டு இருக்கு. நேத்து கன்னியாகுமரி மாவட்டம் 2 நாளைக்கு முன்னாடி
கன்னியாகுமரி மாவட்டத்துல கருங்கல்ன்ற பகுதியில ஒரு தனியார் நர்சிங் கல்லூரி இருக்கு. அதுல ஒரு பாப்பா தற்கொலை பண்ணிக்கிறாங்க மாடியில இருந்து விழுந்து. அந்த தற்கொலைக்கு பின்னாடி என்ன காரணம்னா உணவு சரியில்லைன்னு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக் பண்ண மாணவர்களை அவங்க கண்காணிச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்காங்க நிர்வாகம். அதை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு மேல இருந்து குதிச்சிருக்கிறாங்க. இதுக்காக மாணவர் சங்கங்களும் மாணவர்களும் போராடி இருக்கிறாங்க. அந்த மாணவர்களை அடிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு போறாங்க. நாங்க படத்துல எல்லாம் வீரவசனம் பேசுவோம், படத்துல எல்லாம் நாங்க புரட்சி செய்வோம். ஆனா உண்மையான ஆட்சி நடக்கும் போது, நம்ம கையில பொறுப்பு வரும்போது மாணவர்களை அரவணைத்து அவங்க போராட்டத்தில் இருக்கிற நியாயத்தை அரவணைச்சு போகாம அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை கைய ஒடிச்சு அவங்கள அடிச்சு வழக்கு போட்டு அவமானப்படுத்தி தெருவில் தரன்னு இழுத்துட்டு தூக்கிட்டு போய் எல்லா வேலையும் பார்த்தாங்க. முந்தா நாள் இவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த மாற்று சக்தி. இதை நம்ம கண்டிச்சிட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சுற்றறிக்கையை உயர்கல்வித்துறையிலிருந்து அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, இடதுசாரி மாணவர் அமைப்புகள், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, காலையில தான் நம்ம பார்த்தோம், கம்யூனிஸ்டுகளுடைய பேரு அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் தொகுத்து அலுவலகத்துக்கு கொடுங்க அப்படின்னு குஜிலியம்பாறையில கையெழுத்து போட்டார் வட்டாட்சியர். காலையில தான் பார்த்தோம். அதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, கம்யூனிஸ்ட் மாணவர் சங்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துகிற போராட்டங்கள்ல மாணவர்கள் கலந்து கொள்ளாம அவங்கள கண்காணிங்க. பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை, அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாணவர்களை கண்காணிச்சு உயர்கல்வித்துறைக்கு அப்பப்ப நம்ம என்ன பண்ணோம்னு ரிப்போர்ட் அனுப்பணுமா. எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே அண்ணன் பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பாசிசத்தவே பாயாசம் மாதிரி பாக்குற ஒரு கும்பல்கிட்ட ஆட்சி சிக்கிருக்கு. மாணவர்கள் போராட்டம் என்பது மக்களுக்கான போராட்டம், தன் கல்வி உரிமைக்கான போராட்டம். போராட்ட உரிமை அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. நாங்க மாணவர் சங்கத்துல வளர்ந்த ஆளுதான். அதனாலதான் யாருக்கு அஞ்சமா அரசியல் பேசிட்டு இருக்கோம். இந்த மாணவர்களை ஒடுக்குவதன் மூலமாக அரசியலற்ற சமூகத்தை உருவாக்க எத்தனிக்கிறார். இதுக்கு என்ன, எதுக்குனால அரசியலற்ற சமூகம் தேவை? அப்பதான் அவன் என்ன சொன்னாலும் நம்புவான். வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பிட்டு உட்கார்ந்துருப்பான், விசில் அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். உங்களுக்கு ஒரு ரசிகர் கும்பலாவே உட்கார்ந்துருக்கும். அரசியல் பேசாம ஒரு ரசிகர் மன்றமா இருந்தாதான் உங்களை போன்ற அரசியல் தெளிவற்றவர்களுக்கு ஆட்சி நடத்த முடியும். எனவே இவங்க போய் அரசியலா தெளிவடைஞ்சிடக்கூடாதுன்றதுல விஜய் அரசு தெளிவா இருக்கு. அதனாலதான் மாணவர் சங்கத்தை உடைக்கணும்னு இன்னைக்கு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. வெளியிட்டு 4 மணி நேரத்துல மாணவர்களும் அரசியல் தலைவர்களும் அடிச்ச அடியில சுற்றறிக்கை வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க சுற்றறிக்கை வாபஸ் வாங்கிட்டீங்க தெரியுது, ஆனா உங்க உள்நோக்கம் மிக தெளிவா தெரிஞ்சிருச்சு. நீங்க சுற்றறிக்கை வேணா வாபஸ் வாங்கலாம், சுற்றறிக்கை இல்லாம இந்த வேலை நடக்கும். சுற்றறிக்கை இல்லாமல் மாணவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அரசு கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினாங்க. பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளை அந்தந்த கல்லூரி பல்கலைக்கழக கணக்குகளோடு சேர்க்கணும்னு அனுப்புனாங்க. மாணவர்கள் எதுக்கு சமூக வலைத்தள கணக்குகளை கல்லூரி நிர்வாகத்துக்கோ பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கோ இணைக்கணும்? அன்னைக்கு நம்ம போட்டு அடிச்ச அடியில அதை கைவிட்டாங்க. அதேதான் இன்னைக்கு மாணவர்களுடைய அரசியல் அறிவை, போராட்ட குணத்தை மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்கள் இப்படி ஒரு வேலையை பார்க்கிறார். இதை அடிச்ச ஆடின உடனே கைவிட்டு இருக்கிறாங்க. அது கைவிடப்படவில்லை தோழர்களை, நல்லா ஞாபகம் வைங்க. நம்ம பிள்ளைங்களை கண்காணிக்கிறாங்க, ஒரு குற்றவாளிகளை போல நடத்த முயற்சிக்கிறாங்க. போராட்ட உணர்வற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க எத்தனிக்கிறது அந்த முதலாளித்துவ சமூகம் தான். இங்கே ஆபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் தெளிவாவே கேட்கிறேன், இதுக்கு நம்ம களத்துல நின்னு கை கொடுத்து போராட்டத்தை செய்து நம்ம யாருன்னு விஜய் அரசுக்கு காட்டாம இதுக்கு தீர்வு வராது. போராடுகிற நம்ம வீட்டு பிள்ளைங்க அத்தனை பேரும் போராடுவது சமூக நீதிக்காக, மக்களுக்காக, சமூகத்திற்காக. அதவே ஒடுக்கணும்னா இவங்க யார்? கேள்வியை கேட்டு பதில தேடுங்க. இவங்க RSS குழந்தைங்க. அதுதான் ஒவ்வொரு படியா வெளியே வந்துட்டு இருக்கு. தடுத்து நிறுத்துவோம் தோழர்களே. இது தமிழ்நாடுன்றதை உணர்த்தணும்.